ஹே காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா வந்து ஈசிஆரில் தான் இருக்கோம். ஸோ நம்ம எங்கே போக போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ஒரு சின்ன பார்க்கு தான் பார்த்தோன்னா வந்து போக போகிறோம். ஸோ அந்த பார்க் பார்த்தோன்னா வந்து நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போயிருந்தேன். ஸோ அது என்னென்னு உங்களுக்கு ஒரு மாதிரி க்யூரியஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா வந்து க்ரொக்கடைல் பார்க்கு தான் பார்த்தோன்னா நம்ம வந்து போக போகிறோம். ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு சில வகையான நிறைய வகையான வந்து க்ரொக்கடைல்லாம் பார்த்து அங்கே வந்து வச்சுருக்காங்க. அது பார்த்தோன்னா பாம்பு பார்த்தீங்க அப்படின்னா வந்து வச்சுருப்பாங்க. ஸோ நான் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போயிருந்தேன் ஆக்சுவலி அங்கே. ஸோ இப்போது நம்ம அகைன் பார்த்தீங்கன்னா அப்படின்னா அந்த இடத்துக்கு போய் விசிட் பண்ண போகிறோம். ஸோ வந்து நான் விசிட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஸோ உங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதை நான் வந்து உங்களுக்கு காட்டணும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம எப்படி போக போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பைக்கில் தான் போக போகிறோம். ஸோ வந்து அப்படியே ஒரு சின்ன ட்ரைவ் அப்படியே இங்கே வந்து கோவளம் பக்கத்தில் தான் ஆக்சுவலி அந்த பார்க் இருக்குது. ஸோ நம்ம அப்படியே கோவளம் பக்கத்தில் அப்படியே போயிட்டு அந்த இடத்த வந்து விசிட் பண்ணுவோம். ஸோ வாங்க என் கூட சேர்ந்து நீங்களும் என்ன பண்ணுங்கள், ட்ராவல் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ தான் இந்த ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் பண்ணுற ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைபும் அப்போ தான் பார்த்திங்க எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்கும். ஸோ நான் ரொம்ப எக்ஸைட்டாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம். ஸோ நீங்கள் வந்து பைக்கில் ட்ராவல் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை காரில் ட்ராவல் பண்ணாலும் சரி, ஸோ மஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்து சேஃப்டியை வந்து விட்டுறாதீங்க. சேஃப்டி ரொம்ப முக்கியம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா வந்து பைக் ரைட் பண்ணுறீங்க அப்படின்னா ஹெல்மெட் போட்டுக்கோங்க. ஒருவேளை நீங்கள் காரில் ட்ரைவ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சீட் பெல்ட் போட்டுக்கோங்க. சேஃப்டி ரொம்ப முக்கியம். ஸோ வாங்க நம்ம என்ன பண்ணுவோம், போக ஆரம்பிப்போம். நானும் பார்த்திங்கன்னா ஹெல்மெட்லாம் போட்டு ரெடி ஆகிட்டேன். ஸோ நல்லா இருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நம்ம பார்த்திங்க அப்படின்னா வந்து ஃபைனலி ஸோ வந்து க்ரொக்கடைல் பார்க் வந்துவிட்டோம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா எங்கே இருக்குது பார்த்திங்கன்னா வந்து ஈசிஆரில் வடநெமிலி. ஸோ அங்கே பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த ஏரியா இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோட என்ட்ரி டிக்கெட் பார்த்திங்க அப்படின்னா வந்து அடல்ட்டுக்கு 100 ருபீஸும், ஸோ சில்ட்ரன்ஸுக்கு பார்த்திங்க அப்படின்னா வந்து 50 ருபீஸும் பார்த்திங்கன்னா சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ ஓரளவுக்கு ரீசனான ப்ரைஸ் தான். ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு இடத்த மெயின்டைன் பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ வந்து எல்லாருக்கும் ஃபுட்டு அப்படின்ட்டு கணக்கு பார்க்கும்போது ஸோ வந்து ஓரளவுக்கு ரீசனான ப்ரைஸ் தான். ஸோ நீங்கள் இங்கே வரீங்க அப்படின்னா உங்கள் சில்ட்ரன்ஸ்க்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். அந்த பார்த்திங்க அப்படின்னா இங்கே சுற்றி பார்க்கறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அந்த மேப்பில் பார்ப்பீங்க. ஸோ வாங்க நம்ம அப்படியே சேர்ந்து என்ன பண்ணுவோம், எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, காலியாக தான் இருக்குது. ஸோ வாங்க அப்படியே போவோம். இங்கே பார்த்தீங்களா ஒரு குட்டி ஆமை அழகாக ஆக்சுவலி ஸ்விம் பண்ணுறாரு. ரொம்ப அழகாக ஸ்விம் பண்ணுறான் பாருங்களா அவன். ஸோ இதுலேயும் எதுவுமே இல்லை. வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது வந்து இதுவும் ஒரு ஆமை தான், ஆமை வகையை சேர்ந்தது தான். இவனை பாருங்களேன், எவ்வளோ அழகாக நீந்திட்டு இருக்கான். நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்கள், ஃபேமிலியாக கூட்டமாக இருக்காங்க.
ஹாய் சொல்கிறேன் பாருங்களா. ஹாய் சொல்லுங்கள் உனக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து அனகொண்டாவும் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இதோட ப்ரீட் பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் அனகொண்டாவாம். ஸோ உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, இங்கே பாருங்கள், இது பேர் வந்து மஞ்சள் அனகொண்டாவாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய சின்ன ஒரு லேக் மாதிரி வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆமைகளும் பார்த்திங்கன்னா வந்து இருக்குது. ஆமை மேய்து பார்த்தீங்களா, தெரியுதுங்களா உங்களுக்கு? லஞ்ச் எதாவது கொண்டு வரீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு சின்ன சிட் அவுட்டும் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. அதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹேண்ட் வாஷுக்கும் ஸோ குடிக்கிறதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா இங்கே தண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிற முதல்ல வகை பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா அமெரிக்கா முதலை. ஸோ இங்கே இருக்குது பாருங்கள். தெரியுதுங்களா? ஆக்சுவலி வந்து இவங்க பார்த்தீங்கன்னா வந்து வெரி டேஞ்சரஸ் போல். ஸோ ஆனால் பார்க்க தான் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அமைதியாக சாதுவாக இருக்காங்க. ஆனால் வந்து வெரி 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 டேஞ்சரஸ் ஃபெலோ. ஸோ ஆக்சுவலி இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து டொமிஸ்டோமா முதலை, டொமிஸ்டோமா crocodile. இது ஒன்றே ஒன்று தான் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உப்பு நீர் முதலை. ஆனால் வந்து இங்கே வந்து முதலையே காணோம். உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஆக்சுவலி கண்டுபிடிச்சேன். அது ஒரு பாருங்கள், தெரியுதுங்களா தெரில உங்களுக்கு? சரிங்க, ஜூம் பண்ணுறேன். தெரியுதுங்களா? சாரி, ஜூம் பண்ணால் பிக்சர் ரொம்ப உடையுது. ஸோ அங்கே இருக்கான் பாருங்கள் உப்பு நீர் முதலை. ஆக்சுவலி வந்து இங்கே எல்லா இடத்துலையும் போட்டிருக்காங்க. ஸோ டேஞ்சர் தான். ஸோ கையை மட்டும் உள்ளே நீட்டாதீங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. அடேங்க அப்பா, இங்கே பாருங்கள் மக்களே, சும்மா வசன்னு படுத்துருக்காங்க. எத்தனை பேர் இருக்காங்க பாருங்களா. ஸோ வந்து ஆக்சுவலி நிறைய இருக்குது இங்கே. ஸோ இந்த ப்ரீடு பார்த்தீங்க அப்படின்னா வந்து சதுப்பு நில முதலை, முங்கர் மார்ஷ் crocodile. ஸோ அங்கே பாருங்க, ஆக்சுவலி நல்லா சாப்பிட்டு நல்லா படுத்துட்ருக்காங்க. அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, போர் அடிக்காதவங்களாம் பாருங்க மக்களே, சும்மா செம்மையாக படுத்துருக்காங்க. ஆனால் பார்க்கும்போது இது அட்டையான்னு நினைக்க தோணுது. இப்போ பிளாஸ்டிக்காக இருக்குமோ இல்லை அட்டையாக இருக்குமோ நினைக்க தோணுது. ஆனால் வந்து ஒரு ரியல் முதல்ல தான். ஆனால் எல்லாம் வந்து படுத்தே இருக்காங்க. பாருங்க மக்களே, சைலண்ட்டாக அப்படியே மூமெண்ட் போட்டு வரான் பார்த்தீங்களா. கொஞ்சம் வெட்டான்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை பதம் பார்த்துருவான். பட் ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப நீட்டாக க்ளீனாக தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா வந்து மோர்லைட்ஸ் முதலை. அப்படியே வாங்க பார்ப்போம்.
ஆக்சுவலி வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இங்கேருந்து ரொம்ப வருஷம் கழிச்சு தான் வரேன். அதனால பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. ரொம்ப சைலண்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கு, பீஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம அடுத்து பார்ப்போமா? சொன்னால் பட் இங்கே ஒன்றுமே இல்லை, எதுவுமே காணோம். ஓ காய்ஸ், ஆக்சுவலி வந்து நான் எதுவுமே இல்லைன்னு தான் நினச்சேன். பட் உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், ஃபுல்லாக அமைதியாக படுத்துருக்கு பார்த்தீங்களா? ஆனால் வந்து இங்கேருந்து பார்க்குறதுக்கு எதுவுமே இல்லாமல் தெரியுது. அதான் சரி கட்டை தான் இருக்குது போல அப்படின்னு நினச்சேன். ஆனால் பாருங்களேன், படுத்துருக்கு. ஓ ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வகையான முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா என்னது ஸ்பெக்கல்டு கைமன். ஸோ அந்த ப்ரீடை சேர்ந்த ஒரு முதலைகள். ஸோ அந்த பார்த்தீங்கன்னா வந்து இங்கே க்ளீனிங் வந்து பண்ணிகிட்டே இருக்காங்க போல். ஸோ க்ளீனிங் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா வந்து கரியால் முதலை இந்த ப்ரீடு. ஸோ வாங்க பார்ப்போம். உங்களுக்கு எங்கே தெரியுதான்னு பாருங்கள். ஸோ இங்கே போனால் வந்து பார்த்தா நிறைய ஆமைகள் இருக்குது. அவனை தான் காணும். எங்கே இருக்கான்னு தெரில. அவன் தண்ணிக்குள்ளே தான் இருப்பான் போல். ஓ வருது பாருங்கள், பார்த்தீங்களா? வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிறைய சிட் அவுட் ஏரியாவும் இருக்குது. ஸோ நீங்கள் உட்காந்து அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்படியே பார்க்குறதுக்கும் பார்த்திங்கன்னா நிறைய சிட் அவுட் ஏரியாவும் பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க. அடுத்து ஆக்சுவலி இந்த ப்ரீடு பார்த்திங்க அப்படின்னா வந்து பிளாக் கைமன் அப்படின்ற ப்ரீடு. ஸோ ஆக்சுவலி வரைக்கும் பார்த்தீங்களா? ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து எல்லா இடத்துலையும் பார்த்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா டேஞ்சரஸ், கீப் யுவர் ஹேண்ட்ஸ் அவுட்டு, கையை உள்ள விடாதீங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. பாருங்க அங்கே ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? ஸோ ஆக்சுவலி பார்த்திங்கன்னா வந்து இங்கே ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக தான் சொல்லணும். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நீங்கள் ஒரு வேளை அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஃபேமிலியோடு வரீங்க அப்படின்னா வந்து கொஞ்ச நேரம் ஒரு 2 hours 2.5 hours பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடமா அந்த இடம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ரொம்ப சைலண்ட்டாக அந்தன்னு பார்த்திங்க அப்படின்னா வந்து நேச்சரோடு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அந்தன்னு பார்த்திங்கன்னா வந்து சுற்றி மரம், அது ஒரு ப்ளஸ்னே சொல்லலாம். ஸோ உங்களுக்கு வெயில் அந்த பிரச்சனை சொல்ல அந்த கவலையும் இல்லை. அந்த பார்த்திங்கன்னா வந்து இங்கே ஏகப்பட்ட சிட் அவுட்டும் பார்த்திங்கன்னா நிறையா வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் டயர்டாகாமல் உட்காந்து பொறுமையாக என்ன பண்ணால் நீங்கள் பார்த்துட்டு போகிறதுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க அப்படி சின்ன சேர்ந்து இன்னும் நிறைய இருக்குது. ஸோ இப்போ தான் வந்து கொஞ்சம் முடிஞ்சிருக்கு, நம்ம என்ன பண்ணுவோம் மீதியும் போய் பார்ப்போம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா வந்து சால்ட் வாட்டர் முதலை, சால்ட் வாட்டர் crocodile. ஸோ எங்கே இருக்கான்னு பார்ப்போமா? ஸோ வாங்க. அது இருக்கான் பார்த்தீங்களா? உங்களுக்கு தெரியுதா? உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே பாருங்கள், அது இருக்கான் பார்த்தீங்களா? ஆனால் வந்து ஒன்று தான் இருக்க மாதிரி தெரியுது. ஐ திங்க் ஒரு 2-3 இருக்கும்னு நினைக்கிறேன். ஓ வாவ், இங்கே பாருங்கள் மக்களே, இது இருக்கான் பாருங்கள். சும்மா நல்லா தண்ணியில் ஒரு ஆட்டத்தை போட்டு சமத்தாக வந்து ஓரமாக படுத்துருக்கான்னு நினைக்கிறேன். இது சாப்பிட்ருப்பான்னு நினைக்கிறேன். சாப்பிட்டுட்டு படுத்துருக்கான்னு நினைக்கிறேன். இப்படி படுத்துருக்க பார்த்தீங்களா? இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரே ஒரு முதல்ல தான் இருக்குது போல். பட் அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப தூரத்தில் இருக்குது.
ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து உப்பு நீர் முதலை. ஸோ வாங்க நம்ம அப்படியே என்ன பண்ணுவோம், சேர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஸோ இன்னும் பார்த்திங்கன்னா நிறைய இன்னும் முடியல, இன்னும் நிறைய இருக்குது. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா டாட்டாய்ஸ். அப்பா எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களா. ஆக்சுவலி வந்து இந்த டாட்டாய்ஸ் பாருங்களா எவ்வளோ பெருசாக இருக்குது. இது இவ்வளோ பெருசு தான் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ நீங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கீங்களான்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ வந்து அவங்க பார்த்தீங்கன்னா வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ வாங்க அப்படியே அடுத்து பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு சின்ன ஒரு கெஃபே மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ சின்ன ஒரு கடையும் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில்ஸ் அந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிங்க்ஸ் இருந்தால் இங்கே வாங்கிக்கலாம். அதே பார்த்திங்கன்னா வந்து ஒரு அழகான ஒரு சிட் அவுட்டும் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. இங்கே பாருங்க கைஸ், ஸோ மொத்த பேரும் இங்கே தான் இருக்காங்க தெரியுதுங்களா. பாருங்க எல்லாம் சும்மா வசன்னு படுத்துருக்காங்க. பாருங்க அப்பா. ஆனால் ஐ திங்க் இந்த இடத்துல மட்டும் வந்து யாராவது உள்ளே போனால் அவ்வளோதான் போல், பிச்சை எடுத்துருவாங்க. பாருங்க இவ்வளோ பேர் இருக்காங்க. இதில் இவனை மட்டும் பார்த்தீங்களா, இதில் இவனை பாருங்களா, நம்மளை பார்க்குற மாதிரியே இருக்கு. இது பார்த்தீங்களா, ஸோ ரொம்ப குட்டியாக ட்ராகன் மாதிரி இருக்கான். அப்புறம் மக்களே அப்படியே சைலண்ட்டாக இறங்கி உள்ளே போகிறான் பாருங்களா. மீன் சாப்பிட்றான் பாருங்களா. ஸோ இப்போ தான் மீன் போட்டிருப்பாங்க போல் அதுக்கு. ஸோ மீன் அப்படியே அழகாக எடுத்துன்னு உள்ளே போகிறான் பாருங்களா. இவன் பார்க்குறான் யாரா இவன் அப்படின்ட்டு. ஆனால் இப்போ இவன் பண்ணுற மைண்ட் செட்டை பார்த்தா யார் இவன் ரொம்ப நேரமாக வெளியே எடுத்துகிட்ருக்கான் அப்படின்னு யோசிப்பான் போல இவன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து crocodile முட்டைலாம் வச்சுருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பிக்கஸ்ட்டு crocodile. ஸோ அதோடைய தோலை பார்த்தீங்களா. ஸோ வந்தால் பார்த்தீங்கன்னா வந்து ஆசிய நீர் உடும்பு. இது பார்த்தீங்கன்னா இகுவானா. இந்த பாருங்க மக்களே இகுவானா. ஸோ சைலண்ட்டாக இருக்குது. இங்கே பாருங்க மக்களே நிறைய பேர் இருக்காங்க பாருங்க. சும்மா ஜெய்காண்டிக்காக இருக்காங்க. ரொம்ப செவுத்தில் முட்டு கொடுத்து தான் தூங்குவான் போல அவன். ஓ ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா அது இப்போ மூச்சு விட்டுது. அது மூச்சு விட்ட சவுண்டு பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமாக கேட்டுது. வரேன் மக்களே. இங்கே பாருங்க மக்களே
சும்மா வசம் எவ்வளோ பேர் இருக்காங்க பார்த்தீங்களா. ஆக்சுவலி வந்து அவங்க வந்து கொம்பு எடுத்து தட்டுறாங்க. தட்டின உடனே எல்லா முதலையும் மூமெண்ட் கொடுக்குது. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வழி போகுது. ஸோ அப்படியே இதுலேயும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஸோ அது இங்கே ஒரு ரூம் இருக்குது. கண்ணாடி தொட்டிக்குள் கரியல் முதலை. ஸோ வாங்க இதையும் போய் பார்ப்போம். ஓ சக்கு சக்கு சக் வாருங்க மக்களே. தெரியுதுங்களா இவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க. வந்து இங்கே இருக்கிறதே ஒன்றா செம்ம பெருசு போல. ஆக்சுவலி வந்து உண்மையாகவே சூப்பராக தான் சொல்லணும் இந்த இடம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் சென்னையில் இருக்கீங்க, இல்லை ஒரு வேளை பார்த்தீங்க அப்படின்னா வந்து பாண்டிச்சேரியிலேருந்து நீங்கள் வந்து சென்னை வரவங்களா இருக்கட்டும், இல்லை சென்னை வந்து பாண்டிச்சேரி போகிற வழியாக இருக்கட்டும், ஒருவேளை நீங்கள் பைக் ட்ரைவ் பண்ணி போகிறீங்க அப்படின்னா ஸோ ஒரு 2 hours நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஒரு அதிகபட்சம் ஒரு 2 hours 2.5 hours நீங்கள் ரிலாக்ஸாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு ஒரு நல்ல இடம்னு சொல்லலாம். உண்மையாகவே ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா வந்து க்ளீனிங்கும் பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ சூப்பராக வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஏன் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா வந்து நிறைய மரம் இருக்குது. பட் நிறைய மரத்தோட லீவ்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து கீழே தான் விழும். பட் அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா டைமுக்கு பெருக்கிட்டே இருக்காங்க, க்ளியர் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ ரொம்ப சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, அதான் சொல்லணும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க அப்படியே போவோம். இது பார்த்தீங்கன்னா வந்து யாகாராவை வாயில் வளைய மாட்டேங்குது. யாக்கர் சைமன். இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து யாக்கர் சைமன். பாருங்க ரொம்ப அப்படியே வந்து சைலண்ட்டாக படுத்துருக்கான். ரொம்ப ஆபத்தான வானா. ஸோ வாங்க அப்படியே பார்ப்போம். இதுல எதுவுமே இல்லை. ஓகே, இது வந்து பாம்புக்குன்னு தனியாக வச்சுருக்காங்க போல். பட் உள்ள பாம்பே இல்லை. இருக்கா இல்லை எங்கே இருந்தாலும் தெரில. பட் தெரியல, கிளியராக தெரில. இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா பாம்பு எதுவுமே வந்து காணோம். பாம்பு இருக்கும்னு நினச்சேன், பட் உள்ள பாம்பு எதுவும் இல்லை. உள்ள பாம்பே இல்லை, வெறும் கேஜ் மட்டும் வச்சுருக்காங்க போல்.
ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது பாம்பு தெரியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். அது வரைக்கும் பாருங்கள். ஆக்சுவலி மக்களே அது பாருங்கள் தெரியுதுங்களா, இது வரைக்கும் பாருங்கள் மரத்தில் உட்காந்துருக்கான். ஆக்சுவலி இந்த இருக்கிற 4 கேஜில் இதில் மட்டும்தான் பாம்பு இருந்துச்சு. ஸோ இது பார்ப்போம். இங்கே இங்கே பாருங்க மக்களே, அனகோண்டா. ஆக்சுவலி வந்து செம பெருசு. அப்படியே அது ஃபுல்லாக சுருண்டு மடிஞ்சு படுத்துருக்கிறதுனால அப்படி இருக்கு. பட் செம பெருசு தெரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இந்த குறுக்கில் அந்த மெஷ்ஷு போட்டிருக்கிறதுனால வந்து இப்படி கிளியராக இல்லை. நீங்கள் பாருங்களேன். ஆனால் பட் வந்து ஃபேஸ் வந்து சின்னதுன்னா உடம்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருக்கும் போல். அது ஒரு 10 அடிக்கிட்ட இருக்கும் போல். கைஸ் எல்லா வீடியோ பார்த்தீங்களா? ஸோ வந்து எல்லாருக்கும் வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இங்கே வந்து ரொம்ப 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 சூப்பராக மெயின்டைன் பண்ணிக்கலாம் சொல்லுவேன். ஏன்னா வந்து நான் சின்ன வயசில் பார்த்துருக்கேன். ஸோ அப்போது வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப அழகாக சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ எவ்ரிதிங் க்ளீனிங்காக இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தண்ணி ஃபெசிலிட்டியும் பார்த்திங்க அப்படின்னா அங்கங்கே வச்சுருக்காங்க. அது இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன ஒரு பார்க் தான். பட் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சிட் அவுட் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து டயர்டாக வரீங்க அப்படின்னா வந்து உட்காந்துக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய இடம் வச்சுருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து சில்ட்ரன்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வரீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு புது விஷயத்தை பார்க்கும்பொழுது அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள், இந்த இடத்த விசிட் பண்ணி பாருங்கள். அண்ட் பார்த்திங்க அப்படின்னா இங்கே பாம்பு பண்ணையும் இருக்குது. ஸோ இந்த பாம்பு பண்ணை பார்த்திங்க அப்படின்னா வந்து பாம்பு பண்ணை மீன்ஸ் ஒரு எல்லா வகையான பாம்பை வந்து இங்கே கொண்டு வந்து அதோடைய விஷத்தை மட்டும் எடுத்து அதை வந்து பார்த்திங்கன்னா மெடிசன் பர்பஸ்க்காக இங்கே வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதுக்காக எடுக்கிறாங்க. ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா வந்து அதுக்கு அந்த ஷோ பார்க்குறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா வந்து அடல்ட்டுக்கும் சில்ட்ரன்ஸ்க்கும் தனியாக சார்ஜ் பண்ணுறாங்க. பட் அதோட சார்ஜ் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து சைடில் வந்து போடுறேன். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. அந்த பார்த்திங்க அப்படின்னா வந்து உள்ளே பார்த்திங்கன்னா வந்து வீடியோவும் ஃபோட்டோவும் ஸோ அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து பெருசாக வீடியோவும் ஃபோட்டோ எடுக்க முடியல. ஸோ சின்ன கிளிப் மட்டும் எடுத்துருப்போம். அதை மட்டும் அவங்களுக்கு இப்போ போடுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ கண்டிப்பாக நான் பண்ணுங்கள், இந்த இடத்த விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லாக ரொம்ப காமாக இருக்குது இந்த இடமும் பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் இந்த வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ வந்து மறக்காமல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைப் எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்கும். அந்த பார்த்தீங்கன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீடியோவை ஸோ எல்லாருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா போய் சேரும். ஸோ கண்டிப்பாக அடுத்து நான் உங்களோட நல்ல வீடியோ சந்திக்கிறேன். ஸோ வந்து அடுத்தடுத்து புதுசாக பார்த்திங்க அப்படின்னா வந்து கண்டென்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்து இன்னொரு பார்க்குறேன். டாட்டா, பை பாய்.